இந்த கோவில்பட்டியில் இந்த என்ன கணபதிப்பட்டியா, கணபதிப்பட்டியில் கேரளா ஆயுர்வேதிக்ஸ் மருத்துவம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது அங்கே வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டு பண்ணுற ஒரு இடம். எந்த வியாதிக்கு இங்கே வந்தால் ஒரு பொறுப்பு கிடைக்கும். நீங்கள் இங்கே வந்து இந்த டாக்டரை பாருங்க, அதுக்கப்புறம் அவர் சொன்னபடி நடந்துடுங்க. நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கும். இந்த இடத்துக்கு கணபதிப்பட்டின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் சாய் அமர் கஷேத்திரம்னு சொல்லியிருக்கேன். தெரு சாய் அமர் நகர்னு ஒரு பேர். கோயில்பட்டி, இலுப்பூரணி, கணபதிப்பட்டி, சிவன் கோயில். சிவன் கோவில் தானே, கேரளா சிவன் கோவில்னு சொல்லுவாங்க. மகாதேவர். சரி, அப்போ அப்படிதான். சரி, இந்த செல் நம்பரில் கூப்பிடுங்க. ஏதாவது உதவி வேணும்னா இந்த செல் நம்பரில் கூப்பிட்டு கேட்கலாம். ஓகேவா? ஓகே. வணக்கண்ணே, ഞാൻ இந்த கேரளாவிலிருந்து வந்திருக்கேன். கேரளா, என் பேர் டாக்டர் ஃபிரோஸ் கான். ഞാനിங்கே இந்த கணபதிப்பட்டியில் இந்த கேரளா ஆயுர்வேதிக்ஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதில் பேஷண்ட்டு பார்க்குறதுக்காக வந்தேன். நான் தான் இங்கே இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது. எனக்கு நல்ல தமிழ் வராது. தமிழ் கொஞ்சம் பிரச்சனை. மலையாளம்னா பிரச்சனை இல்லை, ஆனால் தமிழ் கொஞ்சம் தான் வருவார். அப்போ நான் தான் இங்கே வந்து இந்த பேஷண்ட்ஸ்ன்னு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன். நாங்கள் இங்கே இருந்து ஆயுர்வேதிக்ஸ், அந்த இந்த பாரம்பரிய வைத்தியம், அதுக்கப்புறம் அக்யூப்ரெஷரு, அக்யூபஞ்சரு, அந்த கேரளாவில் களரின்னு சொல்லுவார், மார்ஷல் ஆர்ட்ஸு. அந்த மார்ஷல் ஆர்ட்ஸில் களரி மசாஜ், அப்படி இந்த ஓரளவுக்கு எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு இந்த உலகத்தில் கிடைக்குன்னா அது எல்லாமே இங்கே கிடைக்கும். அது எந்த பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணும்னு சஜஸ்ட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. அப்புறம் அதுக்காக இங்கே ஆள் இருக்குது, அவர் அது எல்லாமே பார்த்து உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி நிஜமாக உங்கள் வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக சுகமாக எந்த மருந்து மாத்திரை பயம் இல்லாமல் தூங்கி லைஃப் பூரா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? வந்துடுங்க. இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் தங்க வசதி கூட இருக்குது. இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அட்மாஸ்பியர் பாருங்கள், நல்ல ஓப்பன் ஏர் கிடைக்கும், நல்ல சுத்தமான வாயு கிடைக்கும். இதுவே போதும். இங்கே இருக்கும்போது எந்த பிரச்சனை ஆனாலும் எந்த வியாதி ஆனாலும் இந்த அட்மாஸ்பியரில் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜனால் ஒரு அளவுக்கு எல்லா வியாதியும் போயிடும். பாருங்கள், இந்த வேப்பு நிறைய வச்சுருக்கு. இந்த வேப்பே ஒரு அளவுக்கு ஒரு மருந்து மாத்திரை மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் ஒரு வாட்டி നിങ്ങൾക്ക് எந்த மாதிரி பிரச்சனை, எந்த மாதிரி வியாதி இருந்தாலும் இங்கே வந்து பாருங்கள். இங்கே வந்தால் உங்களுக்கு தெரியும் ட்ரீட்மெண்ட் எப்படி வேணும். ட்ரீட்மெண்ட்னால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் இவங்க சொன்னபடி நடந்துடுங்க. சொன்னபடி நடந்தால் அதுதான் உங்களுக்கு நல்லதாக வரும். சரி, பிள்ளைய அப்பாவும் தானே? பேர் என்ன? கழுகமலை. இந்த சரி சரி. நீங்கள் என்ன பண்ணுறது? உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, நான் காலேஜ் போறேன். அதான் வேலை. காலேஜ் போறேன். 12th முடிச்சிருக்கேன், காலேஜ் போறேன். சரி, இங்கே வந்தது எதனால? எனக்கு கால் வலி ரொம்ப நாளா இருக்கு.
அப்புறம் சரியாகாமே இருந்தது. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், எங்களுக்கு கேட்கல. இன்னொரு வரைக்குமே இது இங்க வர்றதுக்கு முன்னாடி வரையே நாங்கள் பார்த்தோம், கேட்கல. இப்போ இங்க எங்களுக்கு தெரிஞ்ச சுரேஷ்ஜி அவங்க தான் இங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஆயுர்வேதிக் பாக்குறாங்க, அங்க போய் பாருங்க கேட்கும் அப்படின்னாங்க. இங்க வந்தோம், அவங்க வந்து எங்களுக்கு செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இந்த பிரச்சனை தான், இந்த முதுகு தண்டுல வந்து கீழே வந்து ஒரு அதுலதான் ப்ராப்ளம் இருக்கு, அது சரியானா கால் வலி சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், உங்களுக்கு எப்போ டயம் இருக்குமோ அப்போ சொல்லுங்க, ஒரு 2 வாரம் தங்கி இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சேர்ந்து லீவு முடிஞ்சது, லீவு விட்டாங்க, உடனே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இங்கே வந்த பிறகு ஓகே பரவாயில்ல. அதாவது பரவாயில்லன்னா எப்படின்னா, எனக்கு வலி தெரியலை, அப்போ இருந்த வலி எனக்கு இப்போ தெரியலை, எப்பயாவது தான் தெரிஞ்சது. அதனால இப்போ ஓகே அப்படின்னு. முதல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா எடுத்து இருந்ததா? இங்கிலீஷ் வைத்தியத்தில் ஓடி இருந்து. அப்போ அந்த மருந்துனால ஏதாவது தெரியல எனக்கு. நான் வந்து ஒரு ஊசி போடுவேன், அது போட்டேன்னா கொஞ்சம் கேட்கும் அப்படி இருந்தது. ஆனா கடைசியில இப்ப போட்டேன்னா அது கேட்கவே இல்லை. போட்டேன்னா அது கேட்குற மாதிரியே தெரியல. ஒன்னேதான் சரி அப்போ இங்க வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு இங்க வந்தது. சரி. இந்த அப்பா பேர் என்ன? முருகன். உங்க பிள்ளைக்கு எந்த மாதிரி இருந்தது? நான் ஒரு நீங்க 6 வருஷமா ஆஸ்பத்திரி, எல்லா ஆஸ்பத்திரியும் போயிருக்கேன். நான் டாக்டர்னாலே கோவப்படுவேன். ஏன்னா என்ன காரணம், நானும் 6 வருஷம் அழைக்குதானே, அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் எனக்கு அவங்களுக்கு படிக்கலையா இல்லை நமக்கு வரலையான்னு தெரியல. 6 வருஷமா சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த அன்னைக்கு தான் நம்ம சிவன் கோயிலுக்கு சுரேஷ் அவங்க தான் என்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்னன்னாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்க சொன்னாங்க. இப்போ எவ்வளோ நாள் இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் இருந்தது? 18 நாள். அது முழுசா ட்ரீட்மெண்ட் இருந்தால் ஏதாவது பிரேக் ஆனதா? ஒரு நாள் மட்டும் இதானுச்சு, அடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதனால தான் பிரேக் ஆனது? இல்லை நான் வந்து தலைக்கு ஊற்றிட்டு அதனால பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 2 நாள் பண்ணலை, அடுத்து வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. சரி, மென்சஸ்னால ட்ரீட்மெண்ட் எதுவும் போடலை. சரி சரி. இப்போ உங்களுக்கு விசுவாசம் வருதா இந்த ட்ரீட்மெண்ட்னால உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு? அதான் ஃபர்ஸ்ட் இருந்தது, எனக்கு இப்போ தெரியல. வலி தெரியல. ஓகே. இந்த அப்பாவோட ஒப்பீனியன் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? நல்லதா இருக்கா? இந்த ட்ரீட்மெண்ட்ல முதல் நாள்ல உங்களுக்கு விசுவாசம் இருந்ததா? கண்டிப்பா இல்ல. ஆமா, நான் கிட்டத்தட்ட ஒரு 20 டாக்டரை பார்த்துருக்கேன். அப்போ இது 21வது டாக்டரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அன்னைக்கு தெரியும், எல்லாரும் அப்படித்தான். முதல் நாளைக்கு யாருக்கும் விசுவாசம் வராது. ஏன்னா இது நிறைய டாக்டரை பார்த்துருக்கு. அதனால இப்போ இது புதுசான ஒரு டாக்டரை பார்க்கும்போது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அது கண்டிப்பா அந்த டாக்டர் மாதிரி தான் இந்த டாக்டர் இருக்கும், எந்த வித்தியாசம் தெரியாது. ஆனா இந்த டாக்டருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நல்லா இருக்கு. சரி சரி. மருந்து இது எல்லாமே அந்த இது அதான் இதெல்லாம் போடுறதுனால எந்த மருந்தும் சாப்பிடாம உணர்வை மட்டும் சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கு. ஆனாலும் அந்த மாதிரி டாக்டரை பார்த்த மாதிரி வைத்தியம் பார்த்த மாதிரி இல்லை. இந்த ஓரளவுக்கு நீங்கள் இப்போ நம்புறது உங்கள் மகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்புகிறேன். அப்படியா? சரி சரி. ஓகே, தேங்க்யூ. நன்றி சொல்கிறேங்க.